நான் உனக்கு ஒரு முக்கிய குறிப்பு சொல்ல வந்திருக்கின்றேன். நீ இதை கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் பெரிய உண்மையை அறிந்து கொள்வாய். நான் உன்னை பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றேன். இன்று உனக்கு அந்த கதையை தெரிவிக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் போவதுதான் பெரிய ஆசிர்வாதமும் கூட. ஒரு வேலைக்கு நீ போக நினைத்தாய், ஆனால் கடைசியில் போகவில்லை. அந்த நேரத்தில், அதே நேரத்தில், அந்த இடத்தில் பெரிய விபத்து நடந்தது. அது என் செயல்தான். உன்னை நான் அந்த இடத்தில் காப்பாற்றினேன். ஒருவருடன் நெருங்கி பழக நினைத்தாய், ஆனால் அதில் ஏதோ ஒரு காரணத்தால் அவர் விலகிவிட்டார். பின்னர் தெரிந்தது அவர் நம்பிக்கைக்கு உரியவர் அல்ல. அதுவும் என்னுடைய திட்டம்தான். ஒரு முதலீட்டில் ஈடுபட நினைத்தாய், ஆனால் பணம் கிடைக்கவில்லை. சில மாதங்களில் அந்த நிறுவனமே மூடப்பட்டது. அது என் பாதுகாப்பு. ஆபத்து அருகில் வந்த தருணங்கள். நீ பாதையில் நடந்து கொண்டிருந்தாய். திடீரென பின்பக்கம் வரும் வாகனத்தை பார்த்து அடிப்பின் சென்றாய். அந்த ஒரு அடிதான் நான் உன்னை அந்த இடத்தில் காப்பாற்றியது. நான் உன்னை அந்த இடத்தில் காத்து நின்றேன். நீ சென்ற இடத்தில் கடுமையான நோய் பரவி இருந்தது. ஆனால் நீ அன்று அங்கு செல்லாமல் வேறு இடத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டாய். அதுவும் என் ஏற்பாடுதான். பல நேரங்களில் உன்னுடைய மனம் சொல்லும், இது செய்யாதே, இன்னும் காத்திரு என்ற ஒரு குரல். உண்மையில் அது என் குரல்தான். வியாபாரத்தில் பெரிய ஆபத்து வரப்போகும் பொழுது உன்னுடைய உள்ளம் சொல்லும், இப்பொழுது போக வேண்டாம் என்கின்ற எண்ணம். நான் உனக்கு கொடுத்த எச்சரிக்கைதான் அது. தவறான நட்புகளை விட்டு விலகும் எண்ணம். நான் விதைத்த விழிப்புதான் அது. ஒரு பக்தன் பழனிக்கு வந்து வேண்டினார், முருகா, என்னை காப்பாற்று, எனக்கு எப்பொழுதும் தோல்விதான் வருகின்றது. முருகன் சிரித்தார். உனக்கு தோல்வியாக தோன்றும் பல விஷயங்கள் உண்மையில் ஆபத்து தவிர்க்க நடந்தவையேதான் என்று நான் சிரித்தேன். அங்கு நீ விரும்பிய வேலை கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்திருந்தால் உன் நற்பண்பு அங்கு கெட்டு இருக்கும் இடத்தில் இருந்திருப்பாய். அதனால்தான் அது கிடைக்காமல் போனது. நீ விரும்பிய உறவு நடந்திருக்கவில்லை. நடந்திருந்தால் உன் மனம் அமைதி போயிருக்கும். நீ விரும்பிய இடத்திற்கு சென்றிருக்கவில்லை. சென்றிருந்தால் ஏதோ ஒரு ஆபத்தில் நீ சிக்கிக் கொண்டிருந்திருப்பாய். நம்பிக்கை வைப்பது முக்கியம். சில கதவுகள் திறக்காதது அது பாதுகாப்பிற்காக தான். அதிர்ஷ்டம் என்பது ஆபத்தை தவிர்ப்பது. அது நடந்தால் நாம் உயிரோடு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். இறைவனுடைய குரலானது மனதிற்குள் கேட்கும் பொழுது அது இறைவன் தரக்கூடிய எச்சரிக்கை ஒலி. அதை மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். மழை வரும் முன் பறவைகள் எப்படி தங்கள் கூட்டுக்கு திரும்புகின்றனவோ அதுபோல உன் மனதை பாதுகாப்பிற்கு இட்டு செல்வது என்னுடைய வேலையாக இருக்கின்றது. கடலில் புயல் வரும்பொழுது மீனவர்கள் கரையை அடைவார்கள். ஆனால் புயல் அவர்களை தடுக்க முடியாது. அதுபோல உன் வாழ்க்கையின் புயல்களை நான் தடுக்கின்றேன். சில நேரங்களில் அதை தாண்ட செய்யவும் செய்கின்றேன். இன்று உனக்கு சில உண்மைகளை சொல்லி இருக்கின்றேன். நீ காப்பாற்றப்பட்ட தருணங்களை நினைவில் கூர்ந்திருக்கின்றேன். தெய்வத்தின் செயல்தான் அனைத்தும் என்று உன்னுடைய கண்ணை நான் விழிக்க செய்திருக்கின்றேன். நீ வழுவாமல் நம்பிக்கை வைத்து நடந்தால் இனி வரும் எல்லா ஆபத்துகளும் உன்னை தொட்டு விடாமல் விலகி போய்விடும். உன் வாழ்வு பாதுகாப்பாகவும் மன அமைதியாகவும் இருக்கும் என்பது என்னுடைய அருள்வாக்கு. பல நேரங்களில் நீ கிடைக்காமல் இருப்பதை நினைத்து வருந்தினாய். நடக்காமல் இருப்பதை நினைத்து கவலைப்பட்டாய். ஆனால் அது உன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் நலனுக்காகவும் என்பதை தெரிந்து வைத்திருந்தால் நீ மிகவும் மனமகிழ்ச்சியோடு தான் இருந்திருப்பாய். முருகன் உன் கவலைகளுக்கு பதிலாக தான் இப்பொழுது இதை சொல்ல வந்தேன். எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு. நடப்பது அனைத்தும் என்னுடைய ஆசிர்வாதம் என்று நம்பு. நான் உன் பக்கம் இருக்கையில் எந்த துன்பமும் உன்னை நான் நெருங்க விடமாட்டேன். எல்லா ஆபத்துகளிலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றேன். நல்வாழ்வை நான் அமைத்து தருவேன். நல்லது நடக்கும்.